ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஆணவ படுகொலையை தடுக்கிறதுக்காக தனியாக சட்டம் விதிக்கணும் அப்படின்ற மாதிரி தமிழக வெற்றி கழகம் சார்பில் நீதிமன்றத்தில் மனு கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ இருக்கிற சட்டங்கள் ஆணவ படுகொலைகளை உறுதியாக தடுக்கிறது இல்லை. ஸோ அதனால அதை தடுக்கிறதுக்காக தனி சட்டம் இயற்ற மாநில மத்திய அரசுக்கு உத்தரவிட வேண்டும் அப்படின்ற மாதிரி உச்சநீதிமன்றத்தில் தமிழக வெற்றி கழகம் சார்பாக ஆதவ் அர்ஜுனா அவர்கள் மனு கொடுத்திருக்காரு. ஸோ ஆணவ கொலைகளுக்கு எதிராக தமிழக வெற்றி கழகம் சார்பாக சரியான ஒரு முன்னெடுப்பு. அண்ட் ரீசெண்டாக கவின் அவர்களோட நியூஸ் எல்லாருக்குமே ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஏன்னா இந்த ஒரு காலகட்டத்திலையும் ஆணவ கொலைகள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கின்றது அதிர்ச்சி தான். அண்ட் தளபதி மதுரை மாநாட்டில் இதை பத்தி ஏன் பேசல அப்படின்னு மாதிரி கூட சில பேர் கேள்வி எழுப்பினாங்க. பட் இது ஃபியூச்சர்ல நடக்காம இருக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை கரெக்டா தளபதி எடுத்திருக்காரு. ஏன்னா சும்மா கண்டனம் தெரிவிச்சுட்டு கைத்தட்டு வாங்குறதுல பிரயோஜனம் இல்ல. சோ லீகலா என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை எடுத்திருக்காரு. ஹோப்ஃபுல்லி இந்த ஒரு மனுவை கன்சிடர் பண்ணி இதுக்கு தனியா சட்டம் கொண்டு வந்தா நல்லா இருக்கும். அண்ட் இப்ப இருக்கிற ஜெனரேஷன் பாத்தீங்கன்னா தைரியமாவே ஆணவ கொலைகளுக்கு எதிராக களமிறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. கோபி அண்ட் சுதாகரோட அந்த பரிதாபங்கள் வீடியோ வைரல் ஆனது தான் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஏன்னா தைரியமா அந்த மாதிரி வீடியோ பண்றதுலாம் அவ்வளவு ஈஸி இல்ல. பட் இப்ப இருக்கிற ஜெனரேஷன் பயங்கர மெச்சூர்டா இருக்கிறதால தான் அந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து பயங்கர ஹிட்டும் ஆச்சு. அண்ட் அந்த வீடியோக்குமே சில தற்கொலைகள் ஓப்பனா எதிர்த்து வீடியோ எல்லாம் போட்டாங்க. அண்ட் இவ்வளவு வருஷங்களா ஆணவ கொலைகளை வீரம் மாசு அப்படின்னு நினைச்சு பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் இன்னமும் அந்த மாதிரி நிறைய இளைஞர்கள் மைண்ட் வாஷ் பண்ணப்பட்டு சுத்திட்டு தான் இருக்காங்க. சோ இதுக்கப்புறமாச்சும் அவங்களாம் திருந்துறாங்களான்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தளபதி பத்தின ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.